கே.என். நேருக்கும் உதயநிதிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கே.என். நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் தான் பிரச்சனை. அன்பில் மகேஷை போடுறாங்க. அப்ப கே.என். நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஏலாம் பொருத்தம். நீங்க அந்த இதுலயே பாருங்க, செங்கோல் கொடுக்குறப்ப அவர் வரமா இருப்பாரு, வீரவாள் கொடுக்குறப்ப இவரு வரமா இருக்காரு, அப்படி இவரு முடிப்பாரு, அவரு முடிப்பாங்க. திமுக கிட்டத்தட்ட அவர் அறிவாளர் பக்கத்துல போயிட்டு நீங்க எதனா ஒரு கட்சி பேர் லெட்டர் படத்துக்கு போனவங்கன்னா ஒரு மாண்பு முதலமைச்சர் உள்ள இழுத்துக்கிறார், ப்ளீஸ் கம். இங்க போறவன் என்ன பாடுறான்? திமுக புகழை பாடுறான். காங்கிரஸ் அவனை தேர்ந்தெடுத்து அமிச்சு அங்க போய் இப்ப காங்கிரஸ்ல இருந்து எத்தனை பெரிய தலைகள் பிரிஞ்சு தாவை காப்போது நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எழுதி வச்சுங்க, தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ண மாட்டார். கேட்கறதுக்கெல்லாம் வந்து உங்களை அடிமை சாதனை எழுதி வச்சுக்கல, எங்களை அடித்தால் திருப்பி அடிப்போம், நாங்களும் திருமா கோஷி தான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜி. கே.என். நேரு எல்லாத்துக்கும் ஷால்வி அணிவிக்கிறார் சார். ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு மட்டும் ஷால்வி அணிவிக்காம போய் பேச ஆரம்பிச்சாரு சார். ஏதாவது பிரச்சனை அவங்களுக்குள்ள? கே.என். நேருக்கும் உதயநிதிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கே.என். நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் தான் பிரச்சனை. திருச்சியை கோட்டையாக கே.என். நேரு வச்சிருக்கப்ப மு.க. ஸ்டாலின் பார்த்தார், இவன் வந்து தனி கோட்டையாக வச்சிருக்கானே, நாளைக்கு திருச்சியை தனியாக லவுட்டின்னு போயிட்டாங்கன்னா நம்ம காலி ஆகிடுவோன்னு அவரை கூட்டுட்டு அமைப்பு பொதுச் செயலாளர்னு சொல்லி அங்கேருந்து பவரை கம்மி பண்ணி இங்கே கொண்டு வந்து அவருக்கு சாதாரண ஊரக குடிநீர் வழங்கல் அமைச்சர் தான் கொடுத்தாரு. சாதாரண தான் கொடுத்தாரு, அவருக்கு வந்து பொதுப்பணித்துறை கொடுக்கல. அஇஅதிமுக வந்து ஏவலுக்கு பொதுப்பணித்துறை எப்படி பாருங்க. அஇஅதிமுகவில் வந்து முத்துசாமிக்கு மதுவும் மின்சாரமும். சரி, இப்போ வந்து முக்கியமான துறைகள் எல்லாமே அவர் அஇஅதிமுகவில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வந்தவங்கள தான் கொடுக்குறாரு தவிர டேரெக்டாக இவங்க. ஏன்னா இவர் வந்து அஇஅதிமுக தொண்டர்களை நம்புற அளவுக்கு திமுக ஆட்டில் இவர் நம்ப மாட்டார் மாண்புமிகு முதலமைச்சர். அப்போ அந்த திருச்சியில் வந்து ஒரு பவர் செக்டார், ஒரு ஒட்டுமொத்த திருச்சியை ஒருத்தர் கட்டி ஆள்றது நமக்கு டேஞ்சரு, பிற்காலத்தில் பெல்ட்டி அடிச்சாங்கன்னா நமக்கு காலி ஆகிடுன்றப்ப தான் அதை மூணாக பிரிக்கிறாங்க. திருச்சியை மூணாக பிரிக்கிறாங்க. திருச்சி மத்திய கிழக்கு தெற்கு அதை மூணாக பிரித்து அதில் திருவெம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருவெம்பூர் ஊர் வந்து புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் இருக்கும், திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற பைபாஸ் இருக்கும். அந்த திருவெம்பூர் ஊரில் தான் அன்பில் மகேஷ் வந்து நிற்க வச்சு அவரை எம்எல்ஏ ஆக்கி அங்கே இப்போ திருச்சியில் 2 எம்பி 2 அமைச்சர், கே.என். நேரு ஒன்று, அன்பில் மகேஷ் ஒன்று. அப்போ அதில் ஒரு பார்ட்டை திருச்சியில் ஒரு 2 பிரிச்சதில் ஒரு பார்ட்டை மாவட்ட தலைவராக மாவட்ட செயலராக யாரை போடுறாங்க? அன்பில் மகேஷை போடுறாங்க. அப்போ கே.என். நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஏலாம் பொருத்தம். நீங்கள் அந்த இதுலேயே பாருங்கள், செங்கோல் கொடுக்குறப்ப அவர் வரமா இருப்பார், வீரவாள் கொடுக்குறப்ப இவரு வரமா இருக்காரு, அப்படி இவரு முறுக்கிப்பார், அவரு முடிப்பாங்க. இந்த மாமியார் முறுக்கிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி மேடையில் முறுக்கிப்பாங்க. நீர்பூத்த நெருப்பாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அது எப்போ வேணால் நடக்கும். சைடில் ஒருத்தர் குறுக்குச்சால் ஓட்டுவார். யாருன்னா நம்ம திருச்சி சிவா, அவர் சைடில் ஓட்டுவார். நான் எம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் திருச்சி, ப்ளீஸ் ப்ளீஸ் பிலீவ் மீ, ஐ எம் ஆல்சோ இன் திருச்சி, ப்ளீஸ் பிலீவ் மீ, என்னை நம்புங்க, நானும் திருச்சிக்காரன் தான் அப்படின்னு அவர் குறுக்கு சாலை ஓட்டார். ஏன்னா ஒரு வாட்டி திருச்சி சிவா வீட்டில் போய் கே.என். நேரு ஆட்கள் போய் அடித்து தோசம் பண்ணாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க, என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு கட்சிக்குள்ளன்ட்டு. அன்றைக்கி அவருடைய பையன் கூட வந்து சூர்யா கூட வந்து பெரிய கண்டனம்லாம் தெரிவித்தார். அது அப்படியே பூமாக போகுது இதாக போகுதுன்னா ஒன்றும் இல்லை மன்னிச்சுட்டு போங்க, மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க. அதனால தான் பொன்முடி அவர்களை துணை பொதுச் செயலாளர் வந்து எடுத்த உடனே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லி திருச்சி சிவாவுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா திருச்சி சிவாவுக்கு இது வரையும் பெரிய பதவி கட்சியில் கொடுக்கப்படலைன்னு ஒரு பயம் வந்து கே.என். நேருக்கே நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, குடிநீர் வழங்கல் கொடுக்குறீங்க, ஒட்டுமொத்த துறையும் கொடுக்குறீங்க, அவர்கிட்ட எம்பி இன்சார்ஜ் கொடுக்குறீங்க, எம்எல்ஏ இன்சார்ஜ் கொடுக்குறீங்க, அவர் ஜெயிச்சு தரார். உண்மையாக சொல்லணும், திருச்சியை கோட்டையை வைத்து ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன் ஜெயிச்சு கொடுக்குறாரு, சட்டமன்ற எலெக்ஷன் ஜெயிச்சு கொடுக்குறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் கூட தெரியாத வையாபுரியெலாம் திருச்சி எம்பி ஆகி கொடுக்குறாரு கே.என். நேரு. அதெல்லாம் பெரிய சாதனை தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் வந்து எம்பி ஆகிட்டு போனால் கூட அவர் தெரியல, யார் தம்பி நல்லா இருக்கே, நீ யார் எங்கே வர, நான் தான் அந்த ஊர் எம்பி. ஓ நீ தான் எம்பியா? அவங்க எல்லாருக்கும் திருச்சி விருத கே.என். நேரு தான் தெரியும். நீ தான் எம்பியா தம்பி, ஓரமாக போய் விளையாடு தம்பி, நான் நேரு சார்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. நான் எம்பி, ஓரமாக விளையாடு தம்பி, உனக்கு செட் ஆகுது தம்பி நீ எனக்கு, அப்படி அந்தளவுக்கு கோட்டையாக வச்சுருக்காரு. அந்த கோட்டையை உடைக்க வேணும் மாண்புமிகு முதலமைச்சரும் உதயநிதி நினைத்து அந்த கோட்டையை 3ஆக உடைத்து ஒரு கோட்டையை ஒருத்தருக்கும் ஒரு கோட்டையை திருவெம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷும் கொடுத்து திருச்சியில் நம்மளுடைய கே.என். நேருடைய பவர் செக்டாரை குறைக்கிறதுக்காக தான். அப்போ அங்கே நீர் பூத்தா நெருப்பு இருக்கிறப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் நாற்காலி விட்டு வெளியே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உதயநிதி வரப்ப திருச்சி மகேஷ் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பவர் செக்டாராக வரதுக்கான பூர்வாங்க வேலையை தெளிவாக செஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் கே.என். நேரு
தான் சம்பாதிச்ச பணத்தை தான் மட்டுமே வந்து பாவ செயலை சம்பாதிக்காமல் எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு பங்கு போட்டு அது திருச்சி அந்த திமுகவுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அந்த பாவத்தில் பங்கு கொடுத்துட்டார். ஓகே சார். அதே மாதிரி இப்போது திமுக எல்லா கூட்டணிகளுமே வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையில் எல்லாமே சீட்டு பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் ஆகட்டும், அடுத்தது மக்கள் நீதி மையம் ஆகட்டும், இன்னும் விசிகே வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது மிகப்பெரிய தலைவலியாக இருக்குமா என்ன? இந்த தடவை வந்து திமுக தனி பெரும்பான்மை கட்சியை அமைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக கிட்டத்தட்ட அவர் அறிவாளர் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் எதனா ஒரு கட்சி பேர் லெட்டர் பட எடுத்துட்டு போனால் கூட உன மாண்பு முதலமைச்சர் உள்ளே இழுத்துக்கிறார். ப்ளீஸ் கம் முதலமைச்சர் உங்களை பார்க்கணுன்றார். என்ன தாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு சார், நான் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு, பரவாயில்ல ஒரு சீட் வச்சுக்கோங்க. அப்படி இருக்குது இன்றைக்கி அறிவாளம். அதுதான் ஒரு நண்பர் சொன்னார், அறிவாளர் நிழல் நடுனா கூட டக்குன்னு எழுதிட்டு போயிடுறோம். அதனால் இப்போ எல்லாருக்கும் நாங்கள் இந்த காணொலி என்ன சொல்கிறோம், அறிவாள பக்கம் நீங்கள் கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டையோ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோ போட்டு போனீங்கன்னா உங்களை அறிவாளத்துக்குள்ளே இழுத்துப்பாங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி இல்லை. ஏன்னா இப்போ வரையும் பொங்கி வலி இது 30 கட்சி கூட்டணி கட்சி பாருங்கள். அண்ணாவிட கூட 1967 ஒத்த காங்கிரஸ் சேர்க்குறது வெறும் 14 கட்சி தான் சேர்த்தாரு. 30 கட்சி ரோட்டில் போகிற வரவங்கலாம் லெட்டர் பட கட்சிகள்லாம் கருணாசுக்கெலாம் வா வச்சுக்க சார், நான் இப்போ தான் வந்தேன், பரவாயில்ல வச்சுக்க, தனியரசு ஒன்று 2ஆ தர வச்சுக்க சார், எனக்கு ஒன்று போதும், எனக்கு ஆள் 2ஆ வச்சுக்கப்பா, வச்சு நீ நில்லுப்பா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் கூட இங்கேருந்து ஆப்போனண்ட்டு போகக்கூடாது அப்படின்றதுல திமுக தெளிவாக இருக்குது. சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் தகுதி பெறாத இன்றைக்கி ஒரு சிறுபான்மையர் ஓட்டு நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான பணியாக இருக்கிற அந்த வேலையில் ஒரு முஸ்லீம் கட்சியை சேர்த்து அவங்க வந்து சீட்டு கொடுக்காம எல்லா முஸ்லீம் கட்சியும் சேர்க்குறாங்க. எப்படி? ஏனி சின்னத்தில் முஸ்லீம் லீக்கு, மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லாவுக்கு ஒரு சீட்டு, மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சின்னு அவருடைய சிஷ்ய பிள்ளையா இருக்காங்க தமிழ்நாடு சார், அவருக்கு ஒரு சீட்டு, எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருக்கும் சீட்டு. அவனே ஆச்சரியப்படுறான், என்னடா அது நமக்கு நம்மள வரலனாலும் வான்னு நம்மளை கூட்டி இழுத்துட்டு போகிறாங்க. கிறிஸ்தவ பெருமக்களுக்கு எல்லாருக்கும் சீட். ஏன்னா விஜய் வந்து சிறுபான்மையர் ஓட்டை பிரிச்சுட்டு போயிடுவான்ற பயம் திமுகவுக்கு வந்தனால தான் இன்னைக்கு ரவீந்திரனுக்கு கிறிஸ்தவ மீனவர் இது நாள் வரையும் தெரியாது. அவரை இப்போ போஸ்டர் அடிச்சு ஒட்டுறான், எங்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த கன்சல்டன்ட் ரவி அவர்களுக்கு நீங்கள் இந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க, நாங்கள் மகிழ்கிறோம். அடப்பா நான் இதுவரை எங்கேயுமே மீனவன்னு சொன்னதே இல்லையா? சரி போடு, அடி 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 மீனவன் அடி 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 அடிட்டு. ஏன்னா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி காங்கிரஸை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவரில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து கிறிஸ்டினுக்காக தேடி கொடுக்குறோன்ற என்ன பயனா? இதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். இல்லை ரவீந்திரன்லாம் இவங்களுக்கு யாருன்னே தெரியாது சார். நான் சும்மா டிவியில் தான் பேசியிருந்தேன், என்னை கூப்பிட்டு எம்பி ஆக்குறேன்னாரு, ஆகிக்கங்கன்ட்டேன். எங்கள் கேஸ்ட் மட்டும் தான் கேட்டார், இன்னைக்கு என்ன படிச்சிருக்க, அவர் தேமுதிமுகவில் நின்று தோத்தவர் தெரியுங்களா? தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிற விஜயகாந்த் கட்சியில் நின்று தோத்தவர் அவர். அந்த கட்சியிலேருந்து தான் இங்கே வந்தார். அவங்களுக்கும் அந்த தலைமைக்கும் ஒத்தவர் தான் இங்கே வந்தார். என்னுடைய பேரை தான் கேட்டாங்க சார். நான் பேரை சொன்னேன், நீங்கள் கிறிஸ்தவரா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா மாதிரி, நீங்கள் கிறிஸ்தவரா ஹிந்துவான்னு கேட்டாங்க. நான் கிறிஸ்தவர் சொன்னேன், நீ தான் கேண்டிடேட் தாங்க சார். எனக்கு நைட்டு தூக்கம் வரல, காலையில் பார்த்தா இதான் மேட்ரு. அப்புறம் ராகுல் காந்தி தேடுறாரு அவர். ராகுல் காந்தி வந்து யாரா நம்ம இதில் கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவங்க, சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க, பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க எவனா இருக்கிறானா அவனை எம்பி ஆக்கணும், எனக்கு துடிக்குது கை, என்னால் முடியலை, எனக்கு இப்படி தான் ஆக்கணும். இல்லை செல்வ பிறந்தகை சொல்கிறார், சார் நம்மள்ட்ட கோபனான ஒரு அறிவார்ந்த சிந்தனை, செல்லாது சார், இதே இதுலாம் ரொம்ப நாளாக இருக்கார், செல்லாது தங்கபாலு ரொம்ப வருஷமாக இருக்கார், செல்லாது சார், நம்ம கிருஷ்ணசாமி கிட்டே சேராத, செல்வகுமார் வர நான் பிடிக்கல, எனக்கு பிடிக்காது. அப்போ யார் சார் பண்ணுறது? கிறிஸ்டோபர் திலக் ஆக்குங்க சார். அவர் யார்? நேற்று தான் சார் நானே கண்டுபிடிச்சேன், பட் நல்லவர், நீங்கள் ஆக்குங்க. யாருங்க அவர்? வடகிழக்கு மாநிலங்களில் ஒர்க் பண்ணுவோம். வடகிழக்கு மாநில ஒர்க் பண்ணவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டு ஜார்ஃபில் லிமிட்டில் தமிழ் மண்ணில் என்ன நடக்குதுன்னே ஒருத்தருக்கு பேசிக் தெரியாதுன்னு எடுத்துன்னு போயிட்டு வடகிழக்கு இன்சார்ஜும் ஆந்திரா இன்சார்ஜையும் கொண்டு போய் அவர் ராஜ்யசபாவில் என்னையா பேசுவார்? நம்ம மண்ணை பற்றி பேசுவார். அவங்க ராஜ்யசபாவில் தமிழ்நாட்டு மண்ணை பற்றியோ தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக நான் அவர் தேர்ந்தெடுக்கல. என்னுடைய புகழை பாடணும், புரியுதுங்களா? இங்கே போகிறவன் என்ன பாடுறான்? திமுக புகழை பாடுறான். டேய் காங்கிரஸா உன்னை தேர்ந்தெடுத்து அமிச்சு அங்கே போய் என்னடா திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பற்றியே பேசுகிறேன், என்னை பற்றி ஏதாவது பேசுகிற, நீ காங்கிரஸ்காரன், ப்ளீஸ் நீ காங்கிரஸ்காரன் உன்னை நினச்சிக்கோ, வேட்டியை பாரு, நீ காங்கிரஸ் கரை போட்ட வேட்டி கட்டுருக்க, நீ காங்கிரஸ். இந்த கட்சி நீயா கொடுத்தீங்க? இந்த சிவாஜி படத்தில் அனிஃபா சொல்லுவார் பாருங்க, எத்திக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு எத்திக்குன்னு சொல்லுவார் அவர், ப்ரொஃபஷனல் எத்திக்கு. ஏன்னா இந்த சீட்டை ஆதிசேஷன் எனக்கு கொடுத்தது, அவருக்கு தான் நான் எல்லாமே செய்வேன். அதே மாதிரி நான் பாராளுமன்றத்தில் மாநில லெவலில் மக்கள் லெவலில் போயிடியோ ஏற்று பேசுவேன்.
எங்க கொறடா? ஐயோ உனக்கு கொறடா காங்கிரஸ் சேர்ந்த மாணிக் தாகூர், எங்க கொறடா திமுக சேர்ந்தவர் சொல்ல? ஐயோ நீ காங்கிரஸ்கார, ஓ நான் காங்கிரஸ்காரா, சரி சரி சரி. இது ஏன் அப்படின்னா, அதுக்கு தான் ராகுல் காந்தி இந்த வாட்டி சருக்குன்னு கொட்டி, இங்கே இருக்க பெரிய தலைங்களாம் அவங்க வீட்டில் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, கேண்டிடேட்டை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போ காங்கிரஸ்லேருந்து எத்தனை பெரிய தலைகள் பிரிஞ்சு தாவே காப்போது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா, 28 பேர் இவங்க சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 28 பேரில் பெரும்பான்மையாக ராகுல் குட் புக்கில் ராகுல் வந்து காங்கிரஸை வளர்க்குற காங்கிரஸ்காரன ஒரிஜினல் காங்கிரஸ்காரனாக இருக்கிறவனுக்கு தான் சீட்டு கொடுக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டார். ஒரிஜினல் காங்கிரஸ்காரனா வந்தால் பீட்டர் அல்பன்ஸ் எங்கே போவார்? ஒரிஜினல் காங்கிரஸ் வந்து செல்வபுரத்தை எங்கே போவார்? ஒரிஜினல் காங்கிரஸ்னா வந்து கோபண்ணா எங்கே போவார்? எல்லா டிக்கெட்டும் ஒரிஜினல் காங்கிரஸ் திருச்சி ஓடிடுவாங்க. சார் நாங்கள் வந்து புலித்தோல் போசிய புலின்றாங்க, பசுத்தோல் போத்திய புலி மாரி எங்களுடைய போர்வை தான் சார் காங்கிரஸ், உள்ளுக்குள்ள நாங்கள் பக்கா திமுக அப்படின்ற மாதிரி தான் இருந்தானுங்க. அதுக்கு தான் வைக்க போகிறார். இப்போ பெருந்தலைகள் எல்லாம் வெடிச்சுட்டு, நம்ம இப்பயே 70 வயசு ஆகிடுச்சு, இன்னும் 5 வருஷம் நம்ம உயிரோடு இருக்குமான்னு தெரில, இப்பயே நம்ம எம்எல்ஏ இருக்கு ஜெயிக்கணும், காங்கிரஸ்க்கு ஒரு கும்பிடு, நாங்கள் போய்க்கிறோம் தாவேக்காக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புள், குறிப்பாக நேரடியாக சொல்லணும் ரிட்டையர் ஆன பீஸுகள் அனைத்தும் தாவேக்கா செல்லும். ஏன்னா இந்த வாட்டி வந்து ராஜ்யசபா எம்பியோட செலெக்ஷன்லேயே ராகுல் காந்திக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் பெரியது. முதலமைச்சர் கையெழுத்து போடுறப்ப என்ன பண்ணுறாரு தெரியுமா? பிடிக்கிறார் யாரை? செல்வ பிறந்தகை. நாங்கள் உங்களுக்கு எம்பி சீட் தரோம்ல, ஆமாம் சார் தரோம், கையெழுத்து போடுங்க. மறுபடியும் பிடிக்கிறார். பிரவீன் காந்தியை எம்பி ஆக மாட்டீங்களா? ஆக்க மாட்டோம். பிரவீன் காந்தியை ராஜ்யசபா பிரவீன் சக்கரவர்த்தினா ஒரு பேர், பிரவீன் சக்கரவர்த்தியை ராஜ்யசபா எம்பி ஆக்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடு, அப்போ தான் அக்ரிமெண்ட்டு. மாண்பு முதலமைச்சர் சொல்கிறார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அவனுக்கு நாங்கள் எங்களை போட்டு கிளிக்கிறான், அவர் நாங்களே எம்பி ஆக அனுப்புவோமா? கையெழுத்து போட்டு கொடு. இல்லை சார் நான் ராகுல் காந்திக்கு, நீ கையெழுத்தை போட்டால் இல்லை உங்கள் வேலையை பாரு. அப்போ ராகுல் காந்தி கேட்டு ராகுல் காந்தி சொல்கிறார், இல்லைங்க பிரவீன் சக்கரவர்த்தி நாங்கள் எம்பி ஆக மாட்டோம், நாங்கள் வேறு எதாவது ஆக்குவோம். மீனாட்சி நட்ராஜன் நம்ம நண்பி வந்துருக்காங்களாம், இந்த நண்பி கின்பிலாம் கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்தது ஆகிற மறுபடியும் ஸ்டாலின் கையை பிடிக்கிறார், கையெழுத்து போட மாட்டோம் கழுங்க சொல்லு அப்படி. இல்லைங்க இங்கே கிறிஸ்தவத்தில் இருக்க சிறுபான்மையினத்தை சேர்ந்து கிறிஸ்தவ சேர்ந்தாங்க, சரி ரைட் ஓகேன்னு கையெழுத்து போடுறாங்க. இதுதான் அன்றைக்கி வந்து இழுபறி. ராகுல் காந்தி மாண்புமிகு முதலமைச்சர் இங்கிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி ஆக்குவதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி தான் வேணுன்றாரு. இதனால் வந்து இளபெரியில் தான் இவ்வளோ நாளாக இருக்குது. இதுதான் கண்டிஷன் ஒன்று. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, இன்றைக்கு ராஜ்யசபாவில் 245 சீட்டு, 245 சீட்டில் நீங்கள் குறைந்தபட்சம் 27 சீட் எடுத்தால் தான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட கிட்டத்தட்ட 7லேருந்து 8 டிக்கெட்டே ரிட்டையர் ஆகுது எம்பியிலேருந்து, ராஜ்யசபாலேருந்து. அப்போ ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸுடைய பலம் ராஜ்யசபாவில் 20 குறைஞ்சிதுன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்து விடும். அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து வேணால் அவன் 25 மெயின்டைன் பண்ணோம். அந்த 25 மெயின்டைன் பண்ணுறது தான் இங்கே இவங்க என்ன கேட்குறாங்க, 41 சீட்டு கொடு, 41 சீட்டு கொடு, 41 சீட்டு கொடு, 40 சீட்டு நீ ஒர்த்து இல்லையா, நீ ஒர்த்து இல்லாத பிசியா சொல்கிறோம். மாண்பு முதலமைச்சர் புரிய வைக்கிறாரு, 41 கேண்டிடேட்டே உன்ட்ட இல்லையா, அது நான் தரணும். அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒர்த்து இல்லை, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேண்டிடேட் இல்லை, இதுக்கு நான் திமுக இருக்கணும் தயார் பண்ணி அவன் காங்கிரஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்புனியா, புரிஞ்சிக்க என்கிட்ட ஆள் இல்லை. ஏற்கனவே எஸ்டிபிஐ உயிர் எடுக்கிறான், ஏற்கனவே சமத்துவ எர்ணாவூர் நாராயண் கட்சி உள்ளே வருது, தனியரசு உள்ள வர ஈஸ்வரன்பா இவங்கெல்லாம் பேசுனியா, என்கிட்ட ஆள் இல்லையா அப்படின்றாரு. 41 சீட்டு தான் வேணும். அவங்க எதுக்கு அந்த 40 சீட்டில் நிற்கிறாங்கன்னா, ராஜ்யசபாவில் 2 எம்பி இவங்க கேட்குறாங்க அக்ரிமெண்ட்டில். இன்கேஸ் 2 எம்பி கிடச்சிதுன்னா ராஜ்யசபா 2 எம்பியில் 33 66, அதாவது 2 எம்பி உள்ளே போகிறாங்க. ப்ளஸ் இவங்க 41 சீட்டுக்கு நினச்ச மாதிரி கிடச்சிருந்தா, சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படி இப்படி வந்து ஒரு 35 சீட்டுக்கிட்ட வந்திருந்த இவங்களுடைய கனவு, அது காங்கிரஸுக்கு கனவு சூப்பராக இருக்கும். அப்துல் கலாமுடைய பேரனுங்க கனவு நல்லா கண்டானுங்க. 35 சீட்டோ 40 சீட்டோ கொடுத்து 33 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டா, ஏற்கனவே இவங்க கொடுத்த 2 எம்பி நம்மளுடைய 33 சேர்த்தா 3 எம்பி. அப்போ நேரடியாக ராஜ்யசபாவில் நம்ம போயிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து பெறலாம். வேறு மாநிலத்தில் எங்கன்னா 2 பேரை தேர்ந்தெடுத்து 25 மெயின்டைன் பண்ணி எதிர்கட்சி ஆகலான்னு ராகுல் காந்தி நினைச்சார். இதனால தான் இது இழுபறியாச்சு. விரிய கால 6:30 மணிக்கு வாழ்த்து சொல்கிறவர் 1:30 மணிக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அன்பு சகோதரன்ற பேரை தூக்கிட்டாரு. ஏய் நீ அன்பு சகோதரர் சொல்ல மாட்டியா, ஒன்னையே நான் தூக்குறேன், நீ பேரை வேணா தூக்குறேன், எக்ஸ்வலை தளத்தில் பின்தொடர்ந்து ஒன்னையே நான் தூக்குறேன்ட்டு ஸ்டாலின் உன்னை பின்தொடர மாட்டேன்னு போகிறாரு. இன்னைக்கு கேரளாவுக்கு முடு வீச்சா பிரச்சாரம் பண்ணுறாரு. செல்வ பிறந்தரை முக்குறாரு. ராகுல் காந்தியை கொண்டு வரதுக்கு வரவே மாட்டேன். நீ நேராக எங்கள் அம்மா கிட்ட தானே போனேன், போ எங்கள் அம்மா கிட்டே கேளு. எங்கள் அம்மாவே இப்போ எங்கள் அம்மா இன்றைக்கி நாளைக்கு கிடக்குறாங்க சோனியா காந்தி, போ அவங்களே பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டோம். அவங்களால நீங்கள் செயல்பட முடியாது. இப்போ ராகுல் காந்தி சூறாவளி பிரச்சாரம் பண்ணுறாரு, பிரியங்கா காந்தி சூறாவளி பிரச்சாரம் பண்ணுறாங்க.
சோனியா காந்தி அம்மையார்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதனால தான் அவங்க மக்களவையில் கூட நிற்காம எம்பி மாநிலவில் நின்று எம்பி ஆகி ரெஸ்ட் எடுக்கிற காட்டில் இருக்காங்க. கார்கே பற்றி உங்களுக்கு 85 வயசு அவர் இழுத்து வந்து எங்கே போனீங்க? அவரை கூட்டினதுக்கே 10 பேர் வேணும். அப்போ என்ன இவங்க போயிட்டு செல்ல பிறந்த ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் தான் யூத்தோடைய பிம்பம், நீங்கள் தமிழ்நாட்டில் காலை வச்சிங்கன்னா ஜோடோ யாத்திரை போச்சுன்னா தெறிக்க விடலாம், வாங்க நம்ம பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கலாம். நீ எல்லாம் நான் என்ன சொன்ன உடனே 41 சீட் கேட்டேன், நீ என்ன பண்ண 28. 41 சீட்டு வந்து நீ தானே போய் வாங்க சொன்ன, நான் வாங்க சொல்கிறது 41 சீட்டு, நீ வந்து 28 தான் வாங்கினேன். உடனே நீ என்கிட்ட ஃபோன் பண்ணாமல் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி பர்மிஷன் வாங்கி 2 பேரை பேச வச்சேன். அதனால எங்கள் அம்மாவே கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிக்க எழுதி வச்சுங்க. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ண மாட்டார். ஏன்னா காங்கிரஸா திமுக அப்படின்ற ஈகோ இஷ்யூ மாண்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா ராகுல்கா 2 பேருக்குமே வந்துருச்சு. பிரியங்கா காந்திக்கு வந்துருச்சு. பிரியங்கா காந்தி ராகுலும் தாவேக்கா போகணுன்ற ஸ்டாண்டில் தெளிவாக இருந்தாங்க. அவங்களுடைய குரலாக தான் மாணிக் தாக்கூர் ஒழிச்சார். மாணிக் தாக்கூர்னும் பெரிய வீராதி சூரன்லாம் கிடையாது. ஒரு நான் கார்கேட்டை பேசிட்டேன், நான் நேராக மதுரை வடக்கில் நிற்பேனே சொல்கிறார். அந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல முடியாது. நான் நிற்கிறேன், நான் கார்கேட்டை பேசிட்டேன், நான் நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கேட்குறதுக்கெலாம் வந்து உங்களை அடிமை சாதனை எழுதி வச்சுக்கல. எங்களை அடித்தால் திருப்பி அடிப்போம், நாங்களும் திருமா கோஷி தான். அடங்க மறு அத்துமீறு திமிரி எழி திருப்பி அடி, காங்கிரஸ் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் டுவாங்கின்னு போய் உள்ளே உட்காந்துட்டார். நாங்கள் இனிமேல் போட்டி வந்து திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் சொல்லி டம்முன்னு பின்பக்கமாக வந்து கோல் பண்ணுறாரு. அப்போ சோனியா காந்தி அவர்களுக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான மியூச்சுவல்னால இந்த அக்ரிமெண்ட் முடிந்து விட்டது. ஆனால் என்ன பிரச்சனைனா சோனியா காந்தி களத்துள்ள வரமாட்டாங்க. எல்லா மேக்கிங் டிசிஷன் சோனியா காந்திகிட்ட இல்லை. அது களத்தில் வந்து செயலாற்றி மக்கள் மனதில் வென்றெடுத்து வாக்குகளை பெறக்கூடிய கட்டாயத்தில் யார் இருக்காரு? ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் காந்தி கேரளா வரையும் காலை வைக்கிறாரு, கன்னியாகுமரி மேலே செலவு இழுக்கிறார். நான் வரமாட்டேன், மிட்டாய் நான் வரமாட்டேன், ஐஸ்கிரீம் தரேன் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன், ஏன் பேச்ச கேட்கல, அவங்க எல்லாருக்கும் கா, மாண்புக்கு முதலமைச்சர் கா, உதயநிதிக்கு பெரிய கா அப்படின்னு சொல்லி கா விட்டு அவர் போயிட்டார். ஏன்னா ஊட்டி வரையும் வந்தாருப்பா, மைசூர்லேருந்து ஊட்டிக்கு வந்தார். ஊட்டியில் சாதாரண ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் என்னைக்கு இடிஞ்சு விழுந்து தெரியல, அந்த ஸ்கூலில் போயிட்டு நான் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு சரி இந்த பிள்ளை அடம்பிடிது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் போயிட்டு அடம்பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, நீங்கள் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றீங்க. உங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆள் இருப்பாங்க. ஏய் மாமா கூப்பிட்டா வருவான்டா, போய் நீ போய் கூப்பிட்டு வாடாச்சா, பையன் வரமாட்டேன்றான். ஏய் மாமா வந்துட்டு சொல்லலாம் வாட்செல்லாம் மாமலாம் வெட்டி போடா ஓடிப்படா. யார் போகிறாரு? ராஜா போகிறார். சார் என்ன சார் எல்லாம் கோச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கறி விருந்து ரெடியாக இருக்குது சார், நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, பெரிய குட்டை கட்டி வச்சுருக்கோம், நீங்கள் தப்பு கடியும் குடிக்கலாம், நீங்கள் தயிர் கடையலாம், எல்லா வேலையும் நாங்கள் ஸ்டெட் ப்ராப்பர்ட்டி ரெடியாக வச்சுருக்கோம், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதேமாரி பண்ணலாம், சைக்கிள் ஓட்டலாம், மாண்புக்கு முதலமைச்சர் ஓட்டுறாரு, நீங்கள் அவர் கூட டபுள்ஸ் போகலாம், இல்லை நான் வந்து குட்டையில் டபு கடின்னு விழுந்து அதில் நீச்சல் அடிக்கிறேன்னு அது மாதிரி போனால் அந்த செட்டப் இருக்குது. என்ன ஃபெசிலிட்டி வேணும் எல்லா செட்டப்பும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல கிளம்புன்னு சொல்லி ராஜாட்ட பேசாமே அவர் அமிச்சிட்டார். ரைட்டா? கனிமொழி அங்கே போகிறாங்க. கனிமொழி போனோடனே எல்லாத்தையும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தி எல்லாம் கேட்டு எதுவாக இருந்தாலும் ராகுல் காந்திகிட்ட பேசிக்குமா அப்படின்னு சொன்னோடனே கனிமொழி என்ன சொல்கிறாங்க, ஆணியே பிடுங்க வேணாம் நீயே வச்சுக்க சீட்டு, அவங்க திருப்பி வராங்க. ராகுல் காந்திகிட்ட பேச முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி கேட்குற கேள்வி இவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிற கெத்து. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலப்ப அம்மாவாசை சத்யராஜ் மாரி அவங்க ஆனாங்க தெரியுங்களா? அவர் மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன அன்றைக்கி முதலமைச்சர் கருணாநிதி என்ன சொல்கிறாரு, ஸ்பெக்ட்ரம் வகையில் கனிமொழியும் ராஜாவும் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, போட்டதே நான் தானே நிதியமைச்சர் வர்றார். யார்? சிதம்பரம் உள்ளே வர்றார். இப்போ இந்த படத்தில் சொல்லுவான் பாருங்க மருதமலையில், இந்த பிள்ளைக்கு யாரா அப்போ நான் தான் அப்போ ஏன்னா நான் தானே திட்டு தாலி கட்டினேன், அந்த மாதிரி போட்டதே நான் தானேன்ட்டு வராருப்பா சிதம்பரம். சிதம்பரம் சார் நீங்கள் தான் போட்டிங்களா? அப்படி தான் போடுவோம். என்ன சீட்டு பேரை பேசலாமா, ஆரம்பிக்கலாமே அப்படின்ற டப்பன்னு ஒரு 100 பேர் போகிறான். மேலே என் ஒய்ஃப் இருக்காங்க தயாலயம், ஏன் அங்கே போகிறீங்க? விசாரணை நடக்குதுல்ல. விசாரணையா? என்ன விசாரணை? ஐடி விசாரணை, வருமானத்துறை விசாரணை, சிபிஐ விசாரணை, 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அவங்களுக்கு கலைஞருடைய டிவிக்கான பங்குகள் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு எங்களுக்கு ஊர்ஜிதமாயிருக்கு, நாங்கள் விசாரிக்கிறோம். என்னங்க மேலே கத்தியை வச்சுட்டு கீழே பேரம் பேசுகிறீங்க, அது அப்படித்தான் சொல்லுன்ட்டு அப்படி தூக்கி காலத்துக்கு யார் போடுறாரு? அமாவாசை மாதிரி போடுறாரு. எவ்வளோங்க சீட்டு? 45 50 இந்த 50 கவுண்ட் பண்ணி ஒரு படத்தில் பண்ணுவோம் பாருங்க, ஒரு படத்தில் பிச்சைக்காரன் அப்படின்னு அந்த மாதிரி 60 அப்படின்னு 63 போ 63 ரைடு கேன்சல், ரைட் கேன்சல் போல எல்லாம் வீட்டுக்கு போங்க. கீழே வராரு. 63 ஆயன்மாரை நான் அனுப்பிச்சேன், தொல்லை பண்ணி வாங்கினானுங்க. 63 பேர் ஓடுறானுன்னு பார்த்தா 5 பேர் பஞ்சப்பாடவரில் திருப்பி வரானுங்க.
கூடா நட்பு கேடா முடியும், இனிமேல காங்கிரஸில் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி செத்து போயிட்டார். இன்னைக்கு அதே காங்கிரஸோட தான் அவங்க இருக்கிறாங்க. அன்றைக்கு 2Gன்ற ஒரு வழக்கை வைத்து எப்படி பிரம்மாஸ்தி வந்து மோதி அவங்க கிட்டத்தட்ட 63 சீட்டுகளை பெற்றார்களோ அதே அந்த வழக்கை தான் இப்போ வைக்கிறாங்க. என்ன தாவேக்கான்னு ஒன்று வச்சுக்கிட்டு நாங்கள் அங்கே போய்டும். என்ன சொல்கிற இந்த படத்தில் விமலத்து கல்லவு அடிப்பான செங்கல் மேலே, காசு தெரியா டிவி உடைக்குவா சொல்லு, காசு சரியா டிவி உடைக்குவா, என்ன சொல்கிற, ஐயோ நான் 28 சீட்டு தரேன், இன்னும் ஒரு எம்பி தரேன், சரி போ அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்கியிருக்காங்க. இந்த கூட்டணி மீச்சலான கூட்டணி கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, விடிஞ்சவிலேருந்து ஒரு 3 மாதமாக மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் கிழிக்கிறாங்க திமுகவை. கடனை பற்றி சொல்கிறார். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இங்கே என்ன உற்பத்தின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிற நம்ம சொல்ல, உங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் சொல்கிறார். கிடிஷோடகர் எவ்வளோ சொல்ல, அவர் மயக்கம் போட்டு விட்டார். ஏன்னா ஒவ்வொருத்தன் வந்து சார் எனக்கு ஒரு சீட்டு, என் மைனுக்கு ஒரு சீட்டு, இன்னொருத்தர் வராரு தங்கப்பால் வர்றாரு, எனக்கு ஒரு சீட்டு, என் மைனுக்கு ஒரு சீட்டு, அப்புறம் இன்னொருத்தர் வராரு யார் நம்ம செலவு பிறந்தங்க, என் பொண்ணு கொஞ்சம் இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், என் பொண்ணுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்க. அப்புறம் வேறு யார் காங்கிரஸ் லீடர்ஸ் இதே இதில் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் படாது சார், என் பையனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்க. கிருஷ்ணசாமி வர்றாரு, என் பையன் விஷ்ணு பிரசாத் கொடுத்தீங்க, அவனுக்கு பையன் பிறந்து அவனுக்கு கொஞ்சம் 18 வயசு, அவனுக்கு ஒரு சீட்டு கொடுனா கிரீஷோடகர் மயங்கி தொப்புகடின்னு வந்துடுறாரு. மயங்கி விட்டார். என்னை தூக்கிட்டு போங்கப்பா, என்னால் முடியல, இவங்களோட என்னால் முடியல, தயவுசெய்து என்ன எங்களை தத்து கொடுத்துருங்க, என்னை தூக்கிட்டு போப்பான்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் சார் அவனை தூக்கிட்டு போகிறார். அவர் சொல்கிறார், இந்த இதில் என்னால் வர முடியாது, இவனுங்க வந்து கட்சியில் தான் அப்பா மகன் சீட்டு கேட்டாங்கன்னா இதுலேயும் சீட்டு கேட்குறானுங்க, என்னால் முடியலை, என்னை தயவுசெய்து சத்தீஸ்கருக்கு அனுப்பிச்சிருங்க, என்னை இதுலேருந்து ரிலீவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு தெரிச்சு ஓடி முக்குல் வாசனிக்கு வந்துட்டார். இது பண்ண வச்சதும் திமுக தான். ஏன்னா திமுகவுக்கு ஃபேவராக போன வாட்டி யார் இருந்தாங்கன்னா முக்குல் வாசனிக்கு தான், அவர் தான் அவருக்கு ஃபேவர். அதனால தான் அழகிரி அழுதுகிட்டே வந்தார். இங்கே கண்ணில் தண்ணிலாம் வந்துச்சு, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் சொன்ன சீட்டே தராமல் எனக்கு இவ்வளோ சீட்டு 25 சீட்டு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி கண்ணை துடைச்சிருப்பார். முக்குல் வாசனி துடைச்சி விட்றாரு. போப்பா அழாதப்பா, போப்பா உனக்குலாம் நல்ல எதிர்காலம் இருக்குது, போ தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அந்த பெட்டர் மாஸ் லைட்டே வேணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி சோனியா காந்தி குட் புக்கில் இருக்கிற முகுல் வாசனிக்கு தான் இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப பெரிய டிக்கெட் யாருக்குமே சீட்டு கிடைக்காது. ஏன்னா ராகுல் காந்தியோடைய ராஜ்யசபா செலெக்ஷன்லேயே கிளியராக தெரிஞ்சிருச்சு, அவருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் மியூச்சுவல் கிடையாது. இது வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு திணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி, மியூச்சுவல் கூட்டணி இல்லை. மியூச்சுவல் கூட்டணி 5ஆம் தேதிக்கு இப்போ பிரச்சாரம் வச்சாங்களா, ஏன் வரல ராகுல் காந்தி? எவ்வளோ பெரிய பிரச்சாரம் ரெடி பண்ணார் செல்வ பிறந்தக, ஏன் வரல? நீங்கள் வேறு சுற்றி அடிக்கிறார். கேரளாவில் தான் இருக்கார் ராகுல் காந்தி, எங்கேயும் போகல. அவர் ஒன்றும் கொலம்பியாவில் போய் படுத்துவங்களா, அவர் இங்கே தான் இருக்கார். நாடாளுமன்றம் முடிச்சோன்னா நேராக கேரளா வந்து கேரளாவில் சுற்றி கன்னியாகுமரி பார்த்தவொன்னே தேய்ச்சி வர்றாரு. கொச்சின் வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வரையும், ஏர்போர்ட் தமிழ்நாடு பார்டரா கேரளா பார்டரான்னு கேட்குறாரு. தமிழ்நாடு பார்டரா அப்படின்னா தெரியல, நான் இப்படியே போகிறேன், கேரளா பார்டர் ஏர்போர்ட்டில் மட்டும் தான் என் ஃப்ளைட் ஏறணும்னு ஆர்டர் போடுற அளவுக்கு இன்றைக்கி அங்கேயே இருக்காருன்னா காரணம் திமுகவுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் செல்வ பிறந்தகையும் மீச்சலாக இருக்கிறாங்க, கூட்டணி ஜெல்னு சொல்கிறாங்க. ஆனால் தலைமை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ செல்வ பிறந்தகை ஜீப் எழுதிட்டு ஒரு ஊராக போய் ஓட்டு கேட்டால் எவனா போடுவானா காங்கிரஸுக்கு? பெல்டிகுமார் வந்து விட்டார், பகுஜன் சமாஜில் இருந்தார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார், ஏடிஎம்கேயில் இருந்தால் அந்த கட்சியில் இருந்த பெல்டிகுமார் வந்து விட்டார் அப்படி தான் சொல்லுவான். அவருக்கு யாருங்க ஓட்டு போடுவா? ஸ்ரீபெரும்புரை தாண்டா அவர் யாரையும் தெரியாதுங்க. அப்போ ராகுல் காங்கிரசினுடைய ஓட்டு எடுக்கக்கூடிய காங்கிரசினுடைய பேசும் முகமாக காங்கிரஸின் ஸ்டாராக இருக்கிறது யார்? ராகுல் காந்தின்ற ஒரே ஒரு ஆள். 2வது பிரியங்கா காந்தி. 2 பேருமே வரலன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் திமுக விரும்புது. ஏன்னா நீ தேர்ந்தெடுத்தல நம்மளால் இங்கே ராகுல் காந்தி உனக்கு வரமாட்டார், பிரியங்கா காந்தி வரமாட்டான், 5 பைசா அவனுக்கு தரமாட்டானாங்க. நான் உனக்கு காசு தரேன், நீ காங்கிரஸ் பேரில் போ, நில்லு, ஜெயிச்சுக்கோ, வேட்டி மட்டும் காங்கிரஸ் வேட்டி கட்டிக்கோ, ஆனால் நீ வேலை யாருக்கு செய்யணும்? திமுகவுக்கு வேலை செய்யணும். ஏன்னா அங்கே பாராளுமன்றத்தில் இந்த காமெடியெலாம் நடக்குது. காங்கிரஸுக்கு கொறடா சொல்கிறாங்க, காங்கிரஸ் உறுப்பினர்லாம் எழுந்துச்சு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களாம் உட்காந்துருக்கானுங்க. யார்? திமுக காங்கிரஸால் தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 பேர் உட்காந்துருக்கானுங்க. எல்லாம் எழுந்து சொல்கிறாங்க, யோ நீங்களும் வாங்க, நீங்களும் காங்கிரஸ்காரங்க. எங்கள் கொறடா அங்கே இருக்கார், எங்கள் திமுக கொறடா என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிறத நாங்கள் கேட்போம். அப்புறம் அவர் சொல்கிறாங்க, ஆமாப்பா நம்மள தான் எந்திரிங்கப்பான்னு, ஓகேன்னு வராங்க. அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு ராகுல் காந்தி நினைக்கிறார். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபெண்ணோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.